students, class 9, exercise number 4.4, question number 5. In the given figure, AB and CD are two parallel chords. இங்கே ரெண்டு chords கொடுத்திருக்காங்க. ஒன்று வந்து AB, another one CD are two parallel chords of a circle with center O such that AB is equal to இந்த AB chord வந்து 8 cm கொடுத்திருக்காங்க. CD chord வந்து 6 cm கொடுத்திருக்காங்க. If OM is perpendicular to AB and OL is perpendicular to CD, distance between LM is 7 cm. The OM OL the CD and AB க்கு perpendicular and the distance of LM is 7 cm. Find radius of the circle. We want to find the radius of the circle. ஸோ இது ரெண்டுமே பர்பண்டிகுலர் அப்படின்னாலே நம்மளுக்கு 90 டிகிரியில் கண்டிஷன்ஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ்னால் ஃப்ரம் சென்டர் டு எனி சைட் ஆஃப் த சர்க்கிள். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கும்? அதனுடைய ரேடியஸாக இருக்கும். அதே டைமு இந்த சைடு ஓபி என்னென்னு செஞ்சால் அர்த்தம் அதுவும் ஒரு ரேடியஸாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கலாம். இப்போது எல்எம் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். Given AB is equal to 8 cm and CD is equal to 6 cm, right? And LM அப்படின்றது இங்கே 7 cm அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இதிலிருந்து ஓலிருந்து எக்ஸ் வரி எல் வரி இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஓஎம் என்ன இருக்குன்னா இந்த எம்எல் மைனஸ் ஓஎல். எம்எல் அப்படின்றது 7 மைனஸ் ஓஎல் அப்படின்றது எக்ஸ். 7 மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 7 மைனஸ் எக்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓஎம் இஸ் ஈக்குவல் டு எம்எல் ஆர் எல்எம் மைனஸ் ஓஎல் 7 மைனஸ் எக்ஸ். இங்கே நம்ம லெட் ஓஎல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஓஎம்ன்றது என்ன இருக்குது? 7 மைனஸ் எக்ஸ். எல்எம் இஸ் ஈக்குவல் டு 7. சரிங்களா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எம்பி என்னென்னு தெரியும், எல்டி என்னென்னு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் எம்பி இஸ் நத்திங் பட் ஆஃப் ஆஃப் ஏபி. ஏன்னா சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கார்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த கார்டை பைசெக்ட் பண்ணும். தியரம் நம்பர் 7 படி. சரிங்களா? So half of 8 is equal to MB is equal to 4 centimeter. The same condition CD is equal to CD total 6. இப்போ நம்ம LD கண்டுபிடிக்கலாம். LD is equal to half of CD. So half of 6 is equal to LD is equal to 3 centimeter. இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஒன்று, இந்த ட்ரையாங்கிள் ஒன்று. இன் ட்ரையாங்கிள் ஓபிஎம் இங்கே என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிகாஸ் 90 டிகிரியில் இருக்குது, இன்டர்செக்டாக இருக்குது. சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பை பித்தாகரஸ் தியரம் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஹைபாட்னியூஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைடு. இங்கே ஹைபாட்னியூஸ் சைடு ஓபி ஸ்கொயர் is equal to OM square plus MB square. OB என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, அதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. OB square is equal to OM என்ன இருக்குன்னு பாருங்கள். OM நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 minus x whole square plus MB அப்படின்றது 4 square. நம்மளுக்கு OB தான் தேவை தவிர OB square இல்லை. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 7 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே ரூட் வந்துருச்சு. சரிங்களா? இது ஓபி இன் ட்ரையாங்கிள் ஓஎல்டி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஓஎல்டி. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளும் அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. பித்தாகரஸ் ஃபார்முலா படி ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்டி ஸ்கொயர். Then OD square is equal to OL square plus LD square. OD square நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. பட் OL என்ன இருக்குன்னு பாருங்கள். OL நம்ம தான் எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் LD 3 சென்டிமீட்டர் 3 ஸ்கொயர். சரிங்களா? நம்மளுக்கு OD தான் தேவை, OD ஸ்கொயர் இல்லை. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ரூட் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இன்னொரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஓபியும் ஓபி அண்டு ஓடிஆர் ரேடியஸ், அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஹியர் ஓபி அண்டு இஸ் ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு ரேடியஸ். ரேடியஸ்னாலே எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடினா இந்த வேல்யூ ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரூட் ஆஃப் 7 minus x whole square plus 4 square is equal to root of x square plus 3 square. Squaring on both sides, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போது 7 minus x whole square plus 4 square is equal to x square plus 3 square. அது மட்டும் தான். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். சரிங்களா? இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் அப்படின்னா 49 மைனஸ் 14x 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. இந்த ஹோல் டேர்மையும் ஒரு சைடு கொண்டு வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் கொண்டு போகிறோம்னு வச்சுங்களேன். இங்கே 49 இருக்குது ப்ளஸ் 16. 49 ப்ளஸ் 16 என்ன ஆகும்? 65. சரிங்களா? 65 மைனஸ் 14x, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இல்லைனா அந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிடும். 65ல் 9 போச்சுன்னா 56. ஸோ 56 மைனஸ் 14x இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 14x அந்த பக்கம் கொண்டு போங்க. 56 is equal to 14x. x தான் தேவை, அதனால் டிவைட் பண்ணுறேன். 56 டிவைட் பை 14 is equal to x. ஸோ இது 12 டிவைட் பண்ண அப்படின்னா பாருங்கள் 7, இது 12 டிவைட் பண்ணால் 28. இது 4 7 1 சார் 7 4 சார். அப்போ x is equal to 4. ஸோ x is equal to 4னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஓபி ஓடி ரெண்டுமே ரேடியஸ் தான். சரிங்களா? அப்போது இங்கே ஓடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓடின்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதிலாக அந்த 4 அப்ளை பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பிளேஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னால் நமக்கு தெரியும் 16, 3 ஸ்கொயர் 9. சம் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 25. So 25 is a perfect square number, so the radius is equal to 5 centimeter. So the radius is equal to 5 centimeter is the answer. Thank you, students.